என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்துக்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு தெரிய வேண்டும். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை கொஞ்சம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த காய்ச்சலும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, காரியங்கள் வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமக்கு இது அரங்கிக்கு பாருங்கள், இரு சிறார்கள் இங்கே வந்திருக்கின்றது. ஒரு பெண்மணி தக்ஷிகா, இவனும் 7 வயசு, அந்த பொண்ணும் 6 வயசு. அது ஓம் கிட்ஸ் மழலை பள்ளியில் படித்து வருகிறது. அந்த தாளாளர் குணசுந்தரி அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள். பிள்ளைகள் எல்லாத்துக்கும், சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் கம்பல்சரி தினம் ஆசனம் சொல்லுகிறார்கள். அவங்க செய்யக்கூடிய ஆசனங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு ரெகுலராக அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். போற்றப்பட வேண்டும். அந்த குழந்தைகள் இப்பொழுது பத்ம புஜங்காசனத்தை செய்ய போகிறார்கள். மாணவர்களுக்கு மிக மிக தேவையான அந்த ஆசனம். சின்ன குழந்தைகளுக்கு தான் சளித்தொல்லை அல்லது காய்ச்சல், சளி பிடிச்சிட்டு மூக்கு வளைஞ்சிக்கிட்டே இருக்கும், காய்ச்சல் அடிக்கடி வரும். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது. இந்த பத்ம புஜங்காசனத்தை செய்துவிட்டால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த காய்ச்சலுங்கிற பிரச்சனையே அதுகளுக்கு வராது. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் அதிகமாகிவிடும். என் அருமை சிறார்களே, நீங்கள் அப்படியே குப்புறப்படுத்து, நீங்கள் பத்ம புஜங்காசனத்தை செய்யுங்கள். இங்கே பார்க்காத, அப்படியே நேரே பாரு. நல்ல டீப் ப்ரீத்திங், 2 மூச்சு இழு பார்ப்போம். மூச்சுழு. இப்படி இந்த ஆசனம் பண்ணும்போது நுரையீரல் விரிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் மூச்சு பயிற்சியும் கம்பைன் பண்ணி சொல்லிக் கொடுப்போமேயானால் நுரையீரல் விரிவடைந்து விடும். சளியே தங்காது. அப்படியே சளி வந்தாலும் இந்த மாதிரி ஆசனங்களை போடும் பொழுது நுரையீரலுக்கும் மூக்கிலிருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அந்த பேசேஜில் அடைப்போ, சளியோ, ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, பிராங்கட்டிஸ் இதெல்லாம் வராது. அப்படியே கீழே இறக்கு, நீண்ட மூச்சு வாங்கிக்கோ, நல்ல மூச்சுழு. இன்னொரு தடவை தூக்கு, நல்ல தூக்கணும், கையை ஸ்ட்ரைட் பண்ணிடணும். மூச்சுலே மூச்சுலே இழு மூச்சு. இந்த சளி பிடிக்கிறது என்பது குழந்தைகளுக்கு சர்வசாதாரணமான விஷயம். அப்புறம் அது காய்ச்சலாக மாறிடும். இதை பண்ணியாச்சுனாக்கி சளியும் பிடிக்காது, காய்ச்சலும் வராது. மெதுவாக இறங்கு, நல்ல மூச்சு வாங்கு. அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு ஒரு குரல் நேராக பார்த்து செய்யணும். தூக்கு. தலை நல்லா மேலே பார்க்கணும். மூச்சில் நுரையீரல் விரிவடைந்திருக்கின்ற காரணம், நல்ல மேலே பாரு, விரிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த சளி மூச்சு பயிற்சி பண்ண கீழே இறங்கிடும். சளி தங்காது, தொண்டை புகைச்சல் வராது, குழந்தைகளுக்கு காய்ச்சல் வராது. இதுதான் அதிகப்படியான குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வியாதி. மெதுவாக இறங்க. இந்த ஆசனத்தை பழகிறவர்களுக்கு காய்ச்சலும் வராது, சளி தொல்லையும் வராது. 2 மூச்சு இழுத்துக்கோ. மீண்டும் தலை தூக்கு. தூக்கு, நல்லா கையை ஸ்ட்ரெயிட் பண்ணு, கையை நல்லா நீட்டிடு, தூக்கு. தலை மேலே பாரு, மூச்சுல சத்தமாக இழுக்கணும் மூச்சு. அப்படியே மெதுவாக இறங்கு. படுத்து 2 மூச்சு வாங்கு. இப்போ எழுந்துரு, மூச்சு வாங்க. இன்னொரு தடவை நல்ல தலையை மேலே தூக்கிடு. இழு மூச்சை, தலை மேலே பாரு, இழு மூச்சுழு. இழு, தலையை மேலே பாரு, மூச்சுழு. மெதுவாக இறக்குங்க. கீழே வச்சா தலையை வச்சு மூச்சுழு.
குழந்தைகளுக்கு முக்கியமாக வரக்கூடிய காய்ச்சல், சளித்தொல்லை, தொண்டை பூச்சல் இதுதான் வரும். ஒரு குழந்தைக்கு வந்துட்டுனா பள்ளிக்கூடம் பூரா வந்துடும், வீட்டில் உள்ளவங்களுக்கும் வரும், தொத்திடும். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு குறைவாக இருக்குது. அதுக்கு தனி மருந்து கிடையாது. சளித்தொல்லைனா அதுக்கான டானிக் கொடுப்பான், எனக்கு தேர்த்து தருவாங்க, மாத்திரை, அப்புறம் ஊசி, இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். வராமலே இருக்கணுமெல்லாம் இந்த ஆசனம் ரெண்டையும், இது ஒன்றும் கஷ்டமான ஆசனம் இல்லை. இந்த குழந்தைகள் அற்புதமாக செய்து காட்டுச்சு. சின்னவர்களுக்கு தான் இல்லை, பெரியவங்கள் கூட இந்த ஆசனத்தை போட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிபி, ஆஸ்மா, அடிக்கடி சளித்தொல்லை, புகைச்சல், இதெல்லாம் வயதான காலத்தில் வரக்கூடிய வரப்பிரசாதம், அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை பழகி நம்ம ரிலீஃப் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி கொண்டு என்றும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.